இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்ட்ரி சர்வீஸ், வாஷிங் அண்ட் அயனிங், காட்டன் சாரி ஸ்டாச்சிங், ஸ்டெயின் ரிமூவல் அண்ட் டையிங் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பதற்ற குறைபாடு என்றால் என்ன, ஏன் அது வருது என்பதை பத்தி நம்ம பார்க்க போறோம். நீங்கள் ஒரு பரீட்சைக்கோ நேர்முக தேர்வுக்கோ செல்வதற்கு முன்னால உங்களுடைய கையெல்லாம் நடுங்கி இருக்கும், உங்களுடைய உள்ளங்கையில வேர்க்கும், மிகவும் கவலையோட தோன்றியிருப்பீங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது என்று எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இவை அனைத்தும் ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு உங்களுடைய உடல் உங்களை தயார் செய்வதற்கான அடையாளங்கள் தான். நீங்கள் இன்னொரு விஷயமும் கவனித்திருக்கலாம். இத்தனை நடுக்கத்தோடு ஒரு வேலையை செய்ய தொடங்கிய பிறகு அந்த நடுக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கிவிடும். நீங்கள் அமைதியாயிடுவீங்க, உங்களுடைய மூச்சும் ஒழுங்கா, உங்களுடைய இதயம் அளவுக்கு அதிகமா துடிக்காது, எல்லாமே இயல்பாக மாறிவிடும். இந்த பதற்றம் உண்மையில ஒரு நல்ல விஷயம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது நம்ம எச்சரிக்கையோடு இருக்க செய்து இன்னும் சிறப்பாக பணியாற்றவும் செய்கிறது. அதே சமயம் சிலருக்கு எந்த காரணமுமே இல்லாம பதட்டப்படுவாங்க. ஒருவேளை அவங்களால தங்களுடைய கவலைகளை கட்டுப்படுத்திக் கொள்ளவே இயலவில்லை என்றாலும் எப்போதும் பதட்ட உணர்விலே இருப்பதனால அவர்களால் அவங்களுடைய தினசரி வேலைகளை சரியாவே செய்ய முடியவில்லை என்றால் அவங்களுக்கு பதட்ட குறைபாடு இருக்கலாம். ஒருவர் தனக்கு இருக்கிற பதட்டம் இயல்பானதா அல்லது குறைபாடா என்று தெரிந்து கொள்வதற்கு நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். பில்களுக்கு பணம் செலுத்துவது, பணிக்கான தேர்வு, பரீட்சைகள் அல்லது மற்ற முக்கிய நிகழ்வுகளை பற்றி கவலைப்படுதல், ஒரு பொது கூட்டத்திலோ அல்லது ஒரு பெரிய கூட்டத்திலோ பேசுவதற்கு முன்னால் உங்களுடைய வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சிகள் பறப்பது போன்ற ஒரு உணர்வு, ஒரு ஆபத்தான, இதெல்லாம் இதற்கான குறைபாடு. ஒரு ஆபத்தான பொருளை, இடத்தை அல்லது சூழ்நிலையை நினைத்து பயப்படுதல். உதாரணமாக, நீங்கள் தெருவில் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாய் உங்களை பார்த்து குறைத்தால் அதற்காக நம்ம பயப்படுறோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு துயர சம்பவத்திற்கு பிறகு வருத்தம் அல்லது கவலையோடையே இருக்கிறது. உதாரணமாக, அன்புக்குரிய ஒருவர் மரணம் அடைந்த பிறகு அவரை எண்ணி வருந்துதல். தனிப்பட்ட முறையில தன்னையும் சுற்றி இருக்கிற இடங்களையும் சுத்தமாக வைத்து கொள்ளுதல். ஒரு பெரிய பந்தயத்திற்கு முன்னால் உடல் வேர்த்து போதல். எப்போதுமே எந்த காரணமுமே இல்லாமல் தொடர்ந்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பது, அதன் மூலம் உங்களுடைய தினசரி வேலைகளையே செய்ய இயலாமல் போவது. ஏதேனும் ஒரு சமூக நிகழ்வு அல்லது நீங்கள் பேச வேண்டியிருக்கும் ஒரு நிகழ்வில் பிறர் உங்களை எடை போடுவார்களே என்று பயப்படுதல். உங்களை நீங்களே அவமானப்படுத்திக் கொள்ளும் விதமாக, சங்கடப்படுத்தி கொள்ளும் விதமாக நீங்கள் நடந்து கொண்டு விடுவீர்களோ என்ற பயப்படுதல். ஒரு பொருள் அல்லது இடத்தை நினைத்து காரணமில்லாமலே பயப்படுறது. உதாரணமாக, ஒரு லிப்டுக்குள்ள நுழையிறீங்க, முன்னால் அந்த லிப்டில் இருந்து தன்னால் வெளியே வர இயலாதோ என்ற பயப்படுறது. முன்பு எப்போதோ நடந்த ஒரு பெரிய துயர சம்பவத்தை அடிக்கடி நினைப்பது, அதை பற்றி கனவு காண்பது, கவலைப்படுவது. அதீதமாகவும் அடிக்கடியும் சுத்தப்படுத்துதல், பொருள்களை அடுக்கி வைத்தல், காரணமே இல்லாமல் அடிக்கடி பயப்படுறது. நான் இறந்து விடுவ போகிறேன் என்பது போல் சோகமாக உணர்தல். இந்த அதிர்ச்சி மீண்டும் ஏற்படுமோ என்று தொடர்ந்து நினைத்து கொண்டே இருத்தல். இது எல்லாமே பதட்டத்துக்கான காரணங்கள். இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பா பதட்ட குறைபாடு இருக்குன்றது தான் அர்த்தம். பதற்ற குறைபாட்டின் அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருக்குமே பதற்ற குறைபாட்டின் அறிகுறிகள் என்ன? எல்லாருக்குமே பதட்டம் இருக்கு. ஆகவே ஒருவருடைய பதட்டம் இயல்பானதா அல்லது பதட்ட குறைபாடா என்று சொல்லுவது சிரமம்தான். உங்களுடைய கவலை உணர்வுகள் நீண்ட நாளைக்கு உங்களுடைய பணிகளை பாதித்தால் நீங்கள் மனநில நிபுணர் ஒருவரிடம் ஆலோசனை பெற வேண்டும். பதட்ட குறைபாட்டில் பல வகைகள் இருக்கு. அவற்றின் பொதுவான அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம்னா, இதய துடிப்பு அதிகரித்தல், வேகமாக மூச்சு விடுறது, தசைகளின் இழுவிசை அதிகரித்தல், மார்பு பகுதியில இறுக்கமாக உணர்தல், காரணம் சொல்ல முடியாத கவலைகளும் சமநிலையற்ற உணர்வும் தொடர்ந்து வருதல், தேவையில்லாத விஷயங்களை எண்ணி தொடர்ந்து கவலைப்படுதல், அதன் மூலம் தீவிரமாக சில செயல்களில் ஈடுபடுறது. உங்களுடைய நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் ஒருவரிடம் இந்த அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களிடம் பேசுங்க. அவங்களுக்கு பதற்றம் குறைபாடு இருக்கலாம் என்று சொல்லுங்க. ஒரு நல்ல சைக்காட்ரிக் டாக்டர் ஒருவரிடம் சந்திக்குமாறு ஆலோசனையும் சொல்லுங்க. அடுத்தது பதற்ற குறைபாட்டை உண்டாக்கக்கூடிய மிக பொதுவான காரணங்கள் என்ன? குடும்ப வரலாறு தான். ஒருவருடைய குடும்பத்துல யாருக்கேனும் மனநிலை பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அவர்களுக்கு பதட்ட பிரச்சனைகள் வரலாம். உதாரணமாக, ஓசிடி குடும்பத்தில் ஒருவரிடம் இருந்து இன்னொருவருக்கு வரும். அழுத்தம் தரும் நிகழ்வுகள், பணியிடத்துல அழுத்தம்,
அன்புக்குரிய ஒருவருடைய மரணம் அல்லது தொந்தரவில் உள்ள உறவுகள் கூட பதட்ட அறிகுறிகளை உண்டாக்கலாம். அடுத்தது உடல்நல பிரச்சனைகள். தைராய்டு பிரச்சனைகள், ஆஸ்மா, நீரிழிவு அல்லது இதய நோய் போன்ற நோய்களும் பதட்டத்தை உண்டாக்க கூடும். மன அழுத்தத்தினால அவதிப்படுறவங்களுக்கு பதட்ட குறைபாட்டு அறிகுறிகளை பெறக்கூடும். உதாரணமாக, நீண்ட நாளாக மன அழுத்தத்தால் அவதிப்படும் ஒருவர் பணி செயல் திறன் குறைய தொடங்கலாம். இதனால பணி தொடர்பான அழுத்தம் அதன் மூலம் பதட்டமும் தூண்டப்படலாம். அதே மாதிரி போதைப் பொருள்களை பயன்படுத்துதல். போதைப் பொருள்கள், மது மற்றும் அது போன்ற பிற பொருள்களை அதிகம் பயன்படுத்துறவங்க பதட்டம் தொடர்பான பிரச்சனைகள் வரும். இதற்கு காரணம் அவங்க பயன்படுத்திய பொருள்களின் தாக்கம் குறைய தொடங்குகிறது. அதனால அவர்கள் பதட்டம் அடைறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.